ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்மளோட விளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டில் இந்த 7 வருஷமாக வந்து எனக்கு தோணாத ஒரு விஷயம் இந்த தடவை நான் பண்ண போகிறேன். என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாமா ஒன்றுமே பேசாமல் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் வந்து முருகரை வச்சு வழிபட போகிறோம். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலேருந்து நம்ம அதாவது இன்றைக்கி நைட்லேருந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மாமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குட்டி ஸ்டாண்டை வந்து இங்கே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணி அடிச்சிட்ருக்காங்க. இந்த குட்டி ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டாண்டை வந்து இங்கே அடிச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் எங்கே இருந்துச்சுன்னா, இங்கே கண்ணாடி கிட்டே இருந்துச்சு. கண்ணாடி கிட்டே வச்சுட்டு இந்த பொருளெல்லாம் வந்து அங்கே மேலே வச்சுருந்தேன். ஆனால் முருகர் வைக்கணும் அப்படிங்கிறக்காக அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இங்கே அடிக்க போகிறோம். ஓகே அம்மா, இன்னும் கொஞ்சம் அடிச்சு விடுங்க. ஓகே தானா? தலைக்கிங்க காமிச்சிடலாம். இல்லை, நாளைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வச்சுக்கலாம். என்னதான் வந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் வீடியோ அப்படிங்கிறக்கு வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முருகர் சிலை வந்து நம்ம வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் அதை சும்மா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா, அவருக்காக ஒரு இடமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம வந்து இவருக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், திண்ணீர் 5 வந்து அபிஷேகம், 5 பொருள் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி இவரை வந்து இந்த இடத்துல நம்ம நிரந்தரமாக உட்கார வச்சிடலாம். ஓகேங்களா? அதோட ஓம் விளக்கும், மாமா கையில் போடுறதுக்காக காப்பும் அதுவும் நம்ம வாங்கியிருக்கோம். அதையும் பூஜையிலேயே வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு மாமாவுக்கும் கொடுத்துடலாம். இன்னையிலேருந்து நம்ம நாளைக்கு வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை பண்ணிவிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து பூ அங்கே மறந்துட்டேன், மாமாட்டி சொல்ல மறந்துட்டேன். அதனால் பூ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்ப போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா, நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரையிலேயே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரையிலே பார்த்திங்கன்னா வேணுங்கிற திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து திராட்சை, முந்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் இதில் இருக்குது. ஏலக்காய் வந்து மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து டப்பாவில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஏலக்காய் இருந்துச்சு. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து இன்னும் யூஸ் பண்ணாத பருப்பு அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம். அரிசி நம்ம வீட்டில் இருக்குது. நாளைக்கு பொங்கல் வச்சு எல்லாமே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ போய் பூ வாங்க போகலாம். சாமி படம் அப்படியே கொஞ்சம் மாற்றியாச்சு. பூ வாங்கிட்டு வந்து நாளைக்கு இருக்கட்டுமா? அப்படியா? நான் இந்த ஒரு விளக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தேன். சரிப்பா, சரி வாங்க போகலாம். போயிட்டு வந்து தோசை விட்டுக்கலாம். செவந்தியே வாங்கி என்னை வேண்டான்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டுங்க. பை டாட்டா. நானும் வந்தால் ஏதாவது வாங்கி தின்றுலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன வாங்கி கடைக்கு போயிட்டு பூ வாங்குறதுக்கு குடும்பத்தோட 20 ரூபா பூ வாங்குறதுக்கு குடும்பத்தோட போகணும். சரி, நானும் போகிற சாக்கிலேயே போய் பூ வாங்குற சாக்கிலேயே போய் எதையாவது ஒன்று வாங்கி அமுக்கிட்டு வந்துடுவோம். எதையாவது ஒன்று வாங்கி தின்னுக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு சாமர்த்தி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க 2 பேரும். சரி, போயிட்டு வரட்டும். நம்ம போய் தோசை சுடுவோம். தோசை சுட ரெடி பண்ணுவோம். நாளைக்கு என்ன காலையில் சமைக்கிறது அப்படின்னு தெரியலை. காய் இருக்குது, ஆனால் என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு விஷயம், இது எனக்கு மட்டும்தான் தோணுதே இல்லை வந்து எல்லா லேடிஸ்க்கு இப்படி தானா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம காலையில் விட்டுருங்க, கரெக்டாக ஒரு 4 மணிலேருந்து 5 மணின்னு வச்சுக்கலாம். 5 மணிலேருந்து நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளை தோணிகிட்டே இருக்கும். என்ன தெரியுங்களா? நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு. ஐயோ, இன்றைக்கி காலையிலேருந்து நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நேற்று வச்ச சாம்பாரே இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி அதையவே விட்டுட்டேன். ஓகேங்களா? நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆட்டி குழம்பு வச்சிடலாமா, கத்திரிக்காய் குழம்பு இப்போவே வச்சுட்டா நாளைக்கு வைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்குது. இருந்தாலும் இல்லை, காலையிலேயே எதையாவது செய்யலாம் அப்படின்னு இருக்குது. என்ன குழம்பு வச்சாலும் கண்டிப்பாக பாப்பாவுக்கு நான் தாளித்து தான் கொடுக்க போகிறேன்.
அதை தான் பெரிய ஒரு இதேவும் காலையில் குழம்பு வச்சு அவளுக்கு தாளித்து கொடுத்து விட்டுட்டு மாமா காலையிலையும் தோசை சுட்டு கொடுத்து இல்லை சப்பாத்திக்கு ரெடி பண்ணி கொடுத்து மத்தியானத்துக்கு சாப்பாடு ப்ளஸ் காய்கறி ஏதாவது பொரியல் பண்ணணும். சொல்லும் போதே கண்ணை கட்டுதில்ல, அப்படி தான் இருக்குது. சரி, அவங்க போய் பூ வாங்கிட்டு வரட்டும், நம்ம அதுக்குள்ளே தோசை சுட்டு திட்டுருவோம். வாங்க தோசை சுடலாம். பாப்பாவுக்கு இப்போ வர வர பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த 3 நோட் மட்டும்தான் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க, 2 ரூல் 4 ரூல், அதுக்கப்புறம் மேக்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்றாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி எழுதிட்டு போனாங்க. இன்றைக்கி கருப்பு சிவப்பு மஞ்சள் நீலம் அந்த கலர்ஸ் பேரெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. பாதி எழுதிட்டு மேடம் ஓடிட்டாங்க. அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சி, இதுக்கு தான் நான் போகணும்னு சொல்கிறது. அதுக்குள்ள பூக்கடையில இருக்குது. இதுக்கு போகிற பஸ் பார்த்தாங்க எவ்வளோ? 30 ரூபாயா? கட்டியிருக்காங்களா? உதிரியை வாங்கிட்டு கட்டிங்களா? ரோஸு 10 ரூபாய்க்கு. பூவெல்லாம் கொடுக்கக்கூடாது சாமி. ஒன்று கேட்டால் பார்ப்போம். பூ வந்து இவ்வளோ பூ 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்துட்டீங்க. இந்த நடந்தே போய் வாங்கிட்டு இந்த பூக்கடையில இருக்குது. அதுதான் நான் வரணுங்கிறது. எதுக்கு பெட்ரோலுக்கு போ. அது என்ன, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேது. என்னை பின்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் சுமந்துட்டு போகிறீங்க, அந்த வண்டி தான் கூட்டிகிட்டு போகுது. நீ இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போகணும். நீ கிளம்பி போயிட்டு நான் வந்துட்டேன். எப்படி கிளம்பிதான்? என்ன கிளம்பி தான் நான் இருக்கேன், சால் மட்டும் போட்டால் போதும். நீ கிளம்பி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு நான் போயிட்டே வந்துட்டேன். இப்போ வேலையை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் நடந்தே போயிருந்துருப்பேன் நானும் பாப்பாவும். ஒன்னால தான் வண்டி எடுத்துகிட்டு போனோம், தூரமாக இருக்குமோன்னு. ஒரு வழியாக நான் நாளைக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கத்திரிக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வெண்டைக்காய் கொஞ்சம் இப்போ கட் பண்ணி வச்சா வலுவலுப்பு கொஞ்சம் போயிடும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். விளக்கு இதெல்லாம் எடுத்து விளக்கி வச்சது காலையில் போயிட்டு விளக்கிட்டு இருக்காது, வெள்ளிக்கிழமை. சரியா? ஒதுங்க, நானே கூட கழுவி வச்சிருவேன். ஒதுங்க காலையில் அந்த கழுவிட்டு கிடப்ப. அப்புறம் அப்படியே அந்த 2 பாத்திரத்தை கழுவி வச்சிருந்தேன். அதெல்லாம் கழுவ மாட்டேன் நான். எனக்கு வேலைக்கு வந்து அந்த வரைக்கும் நான் பிரியா திருநீரே இல்லை பிரியா. இப்போ தானே கடைக்கு போயிட்டு இருந்தேன், தெரியாமல் நான் உனக்கு ஏறிங்க பாரு. இப்போ தானே நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு தடவை போனால் ஒரே தடவை சொல்லி விடணும். சும்மா ஓயாமல் நடந்துட்டு இருக்க முடியுமா? என்ன விளையாண்டுட்டு இருக்கிறியா? நீ தான் நீ தானே பிளான் பண்ணுற. அப்போ எல்லாம் வேணுமே உனக்கு தானே தெரியும், எங்களுக்கா தெரியும். என்ன மறக்கிற? இதே நீ நடந்து போகும்போது நான் சொன்னேன், நீ போவியா? நீ பக்கத்தில் தான் எனக்கு நடந்து போயிட்டு அப்போ. அப்புறம் என்ன போனால் ஒரே தடவை என்னென்ன வேணுமோ எல்லாம். இப்போ மறுபடியும் நீ யோசிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். என்ன வேணுமோ சொல்லு, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் சாமி. சும்மா என்னால் நடக்க முடியாது. இப்படியே தான் டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ, தெரியுமா? இதே மாதிரி தான் டென்ஷன், இப்படி தான் டென்ஷன் பண்ணுற. சிரிக்காத, சிரிச்சுக்கிற வேறு அப்படியே. ஒரு வழியை அப்படியே சண்டை போட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டார். என்னடா கோடு கூட போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஃபினிஷிங்கில் பாருங்கள், ஜம்மு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சிட்ருக்காங்க. இப்போ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்தார். பன்னீர், திண்ணீர், அப்புறம் வேறு வாங்கிட்டு வந்தீங்க. என்ன பிரியா நீ பண்ணாமல் அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கெல்லாம் கழுவி வச்சேன். ஃபுல்லாக வந்து எல்லாம் நம்ம இப்போ முடிச்சு வச்சிட்டோன்னா காலையில் எந்திரிச்சோடனே சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சிட்டேன், கரெக்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே டக்கு டக்குன்னு, ஏன்னா பாப்பாவுக்கும் அனுப்பணும் மாமாவும் அனுப்பணும் இல்லைங்களா? அதனால் பாதி வேலை மாமா செஞ்சிட்ருக்காங்க, பாதி வேலை நான் செஞ்சேன். காலையில் அபிஷேகம்லாம் மாமா தான் பண்ணுவாங்க. என்னப்பா? தண்ணி வாங்கி குடிச்சிட்டு எழுதிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு 3 நோட்டு எழுதியாச்சு. இப்போ இந்த நோட்டும் எழுதிட்டுருக்காங்க. ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணிட்டார் மாமா.
2 விளக்குக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சாச்சு. சாமிக்கு இந்த இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. இது என்னது ஊதுவத்தி தானே. ஊதி வத்தி வைக்கிற ஸ்டாண்டுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வைக்கிறாரு வீட்டுக்காரு. அப்படியே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுறீங்களா? நான் சாமி மட்டும் கும்பிட்றேன். ஓகேயா? என்னடா பண்ணிகிட்ருக்கேன் கதவில் அப்படின்னு பார்க்குறீங்களா? புளி வச்சு விளையாடிட்டுருக்கேன். கிடையாதுங்க, மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன். நம்ம கதவுலையும் கீழே நம்ம நிலவு இருக்குது தெரியுங்களா, நிலவுலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம கதவை வந்து அதாவது நம்ம உள் நுழைவாயு கதவு வந்து டப்பு 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 டப்புன்னு அடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலதெய்வம் கதவுல இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் சொல்லியிருக்காங்க. யாருமே அப்படி பண்ணாதீங்க, நானும் அப்படி பண்ண மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு நான் வந்து இப்படி தான் சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிடும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் சாமி கும்பிடுவேன். இப்படி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதோட பார்த்திங்கன்னா நம்ம நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். தக்காளி வணக்கியாச்சு. என்னதான் இது புதுசாக இருக்குது தோசை அப்படின்னு பார்க்குறீங்களா? காலையில் வந்து நான் பொரியல் பண்ணேன் இல்லைங்களா, கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பொரியல் பண்ணேன். பீட்ரூட்டும் கையோடு உள்ளே போட்டு தான் பொரியல் பண்ணேன். அது வந்து மிச்சமாயிருச்சு. ஆளுக்கு ஒரு தோசைக்குள்ள உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். மாமா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிட்டோம். எந்திரிச்சிட்டோம். இன்னைக்கு சாமி போடலான்னு எந்திரிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை இல்லையா, உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு நான் டீ வைக்க வந்துட்டேன். இப்படியே பார்த்தீங்கன்னா வாசல் கூட்ட போயிட்டாங்க. வாசல் கூட்டி கோலம் போடுறேன்னு வந்துருக்குறாங்க. வாசலாக கூட்ட போகிறாங்க. தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு கோலம் போட்டு விட்டாச்சு. மாமா வந்து இன்றைக்கி இந்த ஸ்டார் கோலம் சக்கரை மாதிரி போட்டுவிடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு விட்டேன். மாமா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஆமாம், பாத்திரம் கழுவி வச்சிடறேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் குளிக்கிறதுக்கு போயிடலாம். தண்ணி காஞ்சிட்ருக்கு, ஆகிக்கிட்டுருக்கு. ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, இப்போ தான் வந்து இது போட்டுவிட்டேன் வெல்லம். தண்ணியில் இஞ்சி வரும்போது கரெக்டாகிடும். சாமிக்கு அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மாமா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் சேரீ. ஆமாம், வந்து மாலை போட்டால் கட்டுவோம் இல்லையா, அந்த வேஷ்டி இப்போ தான் மேலேருந்து எடுத்தாங்க, துண்டு வேஷ்டி எல்லாம். அபிஷேகம் வந்து மாமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் அந்த வயசை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணும்போது என்ன பாடல் வந்து போடணுமோ முருகருக்கு அதை வந்து போட்டு விட்டுருந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் வந்து நம்ம சாமிக்கு முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணோம். நான் இடையில பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. உள்ளுக்குள்ளே சாமி பாட்டு போடணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க இல்லைங்களா, அதனால் சாமி பாட்டு நம்ம போடலை. ரொம்ப நாள் ஆசை மாமாவுக்கு வந்து முருகர் சிலை வந்து வைக்கணும், பெரிய சிலை வைக்கணும், வச்சு வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் ஆனால் ரெண்டுமே நம்மளுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படி சொல்லிடுவேன்.
இந்த தடவை வந்து வேலு முருகர் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. மஞ்சள் பூ ஊற்றி இது பண்ணோன்னே சாமிக்கு சூடம் காமிச்சிட்டு தண்ணியும் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பால், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் நம்மளுக்கு எதுவும் தெரியலை. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து கடவுள் ஏற்றுக்குவார், மனதார ஏற்றுக்குவார் நாங்கள் நம்புகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மெய் சிலுத்து போச்சு உண்மையாலுமே. வந்து மாமா ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. பால் ஊற்றுனதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டுட்டு திருப்பி சூடம் பற்ற வச்சு சூடமும் காமிச்சிடலாம் அப்படின்னு சூடம் காமிச்சாங்க. நான் வந்து கிளாஸில் ஒவ்வொன்றா வந்து முதல்ல வச்சிடலாமாம்மா, அப்போ தான் வந்து நம்ம சாமிக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அவருக்குமே முதல் டைம் அப்படிங்கிறனால இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பா ஒரு நிமிஷம் இருப்பான்னு அடுத்தடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத மாமா பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு எல்லாமே கொடுக்க வேண்டியதாக போச்சு. கலக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு அபிஷேக வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அபிஷேகம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த டைம் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே 1 by 1 எடுத்து வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னீரும் அந்த பன்னீரோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லை. பன்னீர் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை இந்த தடவை. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி நம்ம இதுக்கு போயிட்டு அரிசி கடை வீதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போயிட்டு சாமிக்காக சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கிட்டு வரணும். மனதார வேண்டிக்கிங்க எல்லாருமே. நாங்களும் மனதார தான் வேண்டிக்கிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. அடுத்தது பார்த்திங்கன்னா குங்கும அபிஷேகம் தான். இந்த குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு. நான் சிகப்பு கலரில் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி குங்குமம் அடுத்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெய் அபிஷேகம், அது வந்து நெய் அபிஷேகம் நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து பிசுக்குத்தன்மை, அந்த ஒரு மாதிரி பிசுப்பாக ஆகும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சரி வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்னென்னலாம் போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல்ல மஞ்சள், அப்புறமா பால், அப்புறமா திருநீர், குங்குமம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக
நம்ம பன்னீருக்கு எங்களுக்கு உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. எல்லோரும் கடவுளை கும்பிட்டுக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை. அழகென்ற சொல்லுக்கு முருகா. இதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன் நான். கண்டிப்பாக பாருங்கள். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுங்க. அபிஷேகம் முடிச்சுட்டு சாமியை வந்து எடுத்து மேலே வச்சிடலாம், அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சிடலாம், இனிமேல் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமா. நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் சாமி அப்படியே அந்த இதோடு எடுத்து கீழே வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து அங்கே வச்சிடலாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அபிஷேகம் மட்டும் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறனால நான் நிறைய வந்து உங்களுக்கு இதில் போட்டுட்டேன். நீ அடுத்தடுத்த விலாகில் வந்து கரெக்டாக அந்த அபிஷேகத்தை மட்டும் கேப்சர் பண்ணி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு சாமியோட அபிஷேகம் மட்டும் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாமி எடுத்து மேலே வச்சதுக்கப்புறமா ஊதுவத்தி, கற்பூரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சூடம், சாம்பிராணி இதெல்லாமே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒருத்தனா புகை போடுறதுக்கு சாம்பிராணி வந்து எங்களுக்கு கிடைக்கல. என்ன பிரியா சாம்பிராணி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே மளிகை கடையில் வந்து 5 ரூபா பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் இது தான் இருந்துச்சு. போன வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா நான் 5 ரூபா பேக்கெட் 2 வாங்கிட்டு வந்து நான் வீட்லேயே அந்த இது போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அது பட்டுன்னு வெடிச்சதை தவிர வாசம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. போனால் அரிசி கடை தான் போகணும். மாமாட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டாங்க. இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம்னு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து 1க்கு 2 இது ஏற்றி அதையவே வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம். மனசார நிம்மதியாக சாமியும் கும்பிட்டாச்சுங்க. ஏன்னா எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாமி கும்பிட்டு அவங்க இடத்துல வச்சாச்சு. மாமா தான் உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டு கதவையுமே நான் நீக்கி விட்ருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம கதவை நீக்கி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் கதவே ஓப்பன் பண்ண மாட்டேன், இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நம்ம நீக்கி விட்டுட்டோம். நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க, குழந்தை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 சம்திங் 7:30 இதுக்குள்ளே தான் இருக்கும். மேலெல்லாம் இருக்காது. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையை நம்ம முடித்தோம்னா தான் அவளை கிளப்பி விட முடியும் அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு கடைசியில் நானுமே வந்து தீபம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டேன். இனிமேல் தான் பாப்பாவை வந்து எழுப்பி விட்டு கிளப்ப வைக்கணும். அது வந்து அவங்க அப்பா பார்த்துக்குவாங்க. உடனே நான் செய்கிற மாதிரி டோன் கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. எப்பவும் போல தான் மாமா தான் வந்து பாப்பாவை குளிக்க வச்சுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளப்ப விடுவாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் நிம்மதியாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை எல்லாம் யாரையுமே காட்டாமல் அபிஷேகத்தை மட்டுமே வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வந்து அவங்களோட இடத்துல உட்கார வச்சாச்சு. அபிஷேகம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாமியை கரெக்டாக ஒரு நிலையான ஒரு இடத்துல வச்சாச்சு. எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்புகிறோம். உங்களுக்கும் கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு திராட்சை முந்திரி பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, வச்சுருக்கோம். ஒரு வழியாக முருகன் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஏதோ செல்லில் பார்த்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணினேன். நிறைக்குறை இருந்தால் முருகனே பார்த்துக்கிட்டோம். அதை வந்து நம்மளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே சந்தோஷமாக எனக்கு செலவு வச்சு கும்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. பட்டு வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து தேடி வந்துட்டாங்க. முருகனோட அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, ஒரே கிளப்பி விட்டாச்சு. சாமி கும்பிடுப்பா. எங்க தங்க அம்மா பாருங்க. அம்மா பாரு. இங்கே பாருமா. டேய் கூக்கோ. என்னடி பண்ணியிருக்காருங்க அப்பா இன்னைக்கு முன்னாடி? எங்கே தலை கம்மி. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வர. சாமி கும்பிடுமா. பாப்பாவை சாமி கும்பிட்டாங்க. மதியானத்துக்கும் சாப்பாடு செஞ்சாச்சு. வாங்க என்னென்ன இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். சாப்பாடு கத்திரிக்காய் போட்டு சாம்பார், அப்புறமா பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறமா சுட சுட பொங்கல். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல பருப்பு நிறைய ஊற்றி நெய் ஊற்றி பரட்டியாச்சு பாப்பாவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் அவங்க கப்புக்கு வேணும்னு கேட்டாங்க, போட்டாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு தட்டைவடையும் முறுக்கும் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பொங்கல் தான் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். எங்கம்மா துய் பாப்பா இது போக என்ன சொன்னானா, யாருக்கு தங்க பொங்கல் டிஃபன் பாக்ஸில் போடுறது? மிஸ்ஸுக்கா? டிஃபன் பாக்ஸில் பொங்கல் மிஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நீ. இங்கே பாரு. சார் காப்பு எங்கே வச்சிங்க? இப்படித்தான் இருக்கணும். நல்ல வேளை நான் கீழே கொண்டு போய் செடியில் ஊற்றிருப்பேன். எப்பா என்னை மட்டும் காப்பாத்தியாப்பா. நீங்களே போடுங்க சாமி கும்பிட்டு போடுங்க. மெதுவா 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 மெதுவா. சூப்பராக இருக்கு. என்னை மட்டும் காப்பாத்துப்பா அப்படின்னு கும்பிடக்கூடாது, எல்லாரையும் காப்பாத்துப்பா அப்படின்னு ஒன்று. சரி, இப்போதான் மிஸ்ஸுக்கிட்ட கொடுப்பாளாமா. ஸோ அதில் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துடட்டும் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸில் போட்டேன். மிஸ்ஸுக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸில் போட்டிருக்கேன். பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடலாம். பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு. எங்கள் பாப்பா மட்டும்தான் இப்படி தானே, இல்லை எல்லார் பாப்பாவும் இப்படி தானே? தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் ஏதாவது ஒரு பொருள் வந்து விற்கிறக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அது வேணும், நீ எனக்கு காசை கொடுத்துடு, எனக்கு காசு வேணும். நீ மிஸ்ஸுக்கிட்ட காசை கொடுன்னு இப்போ கூட பிடிச்சி வச்சுக்கிட்டா. 3 நாள் அது என்னமோ ட்ராயிங் பண்ணுறதம்மா. அது தேவையில்லாத, அது பேஜும் கம்மியாக தான் இருக்கும். நான் கடை கூட்டிகிட்டு போய் நிறைய இருக்கிற பேஜ் வாங்கி தர சாமி அப்படின்னு இப்போ சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்தேன். ஓகேங்க, நம்மளோட vlog இதோட முடிச்சுக்கலாம். மாமா வரீங்களா? நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். யாருக்காவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏமாம்மா? அடுத்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம மாற்றிக்கலாம். ஆமாம், அடுத்த அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். ஓகேங்க, நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.